ஃபுட் இன்டேக் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ஒரு பிளட் லாஸ்னால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் ஆல்ரெடி 6ல் இருக்குது. தூக்கம் ரொம்ப ரேராக தான் தூங்குறாங்க. அதை ஆன் அண்ட் ஆஃபாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேசாக ப்ளீடிங் இருக்குது அவங்களுக்கு. அது போக கால் வீங்கி இருக்குது ஆல்பமின் கம்மினால. ஆயுர்வேதா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்தோம். பேஷண்ட் நேம் பத்மாவதி, ஏஜ் 68. யூட்ரஸில் ஏற்கனவே கட்டி இருந்ததுன்னு தெரியும். பட் தென் அது கேன்சராக டெவலப் ஆயிருக்குன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சோம். அதை ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் செக் பண்ணும்போது ஆயுர்வேதா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்தோம். கொஞ்சம் லேசாக ப்ளீடிங் இருக்குது அவங்களுக்கு. அது போக கால் வீங்கி இருக்குது ஆல்பமின் கம்மினால. அதுக்கு ஒரு டேப்லெட் சொல்லியிருக்காங்க. அது போக இவங்கள கொடுத்துருக்க டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு 15 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதை பற்றி சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ரேர்லி ஸ்பாட்டிங்ஸ் இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது நார்மலாக கட்டி மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா போக போக அது பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாகி அக்ரிவேட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீமோகுளோபின் கம்மினாங்க. ஸோ அதுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் மட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் சரி என்னன்னு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சது இது கேன்சர். ஃபுட் இன்டேக் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். ஒரு 1 இட்லி கூட முழுசா இல்லை, ஒரு 3/4 ஆஃப் அன் இட்லி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி தான் சாப்பிட்றாங்க. சுகர் மட்டும் இருக்குது, மற்றபடி வேறு மெடிக்கேஷன் எடுத்து அது கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போது நார்மல் லெவலில் தான் இருக்குது. அது ஒரு 4 இயர்ஸ் முன்னே இருக்குது. அவங்க சொன்ன டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இவங்க ஆல்ரெடி வெஜிடேரியன். ஸோ அதில் எதுவுமே இல்லை. இப்போ பால் சுத்தமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஃப்ரூட்ஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. அந்த பிளட் லாஸ்னால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் ஆல்ரெடி 6ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் ஆகும். டிரான்ஸ்ஃபியூஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, தூக்கம் சுத்தமாக இல்லை அவங்களுக்கு. தூக்கம் ரொம்ப ரேராக தான் தூங்குறாங்க. அதை ஆன் அண்ட் ஆஃபாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.